வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேசன் பேசுறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு புதுவிதமான ஒரு கேம்ப் ஒண்ணு நாங்க செய்யறதா இருக்கோம். என்ன கேம்ப்னு சொன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மதர்ஸ் டே வருது, லவர்ஸ் டே வருது, சில்ட்ரன்ஸ் டே வருது, நிறைய டே வருது. ஆனா நிறைய தாய்மார்கள் கணவனை இருந்து ரொம்ப அவங்களுடைய துக்கத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய பேச்சு கொடுக்கும்போது அவங்களுடைய துக்கம் கணவரை பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னு சொன்னா கணவர் கூட நல்லா இருக்கும்போது, அவர் வேலைக்கு போகும்போது, அவர் திரும்பி பார்க்கும்போதும், அவரை அரவணைக்கும் போதும் அவங்களுடைய பாசம் அதிகமானதுனால அவங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவமாவே இருக்கு இதுவரை. இப்ப என்னன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரோடு ஓரத்துல பெருக்குறாங்க. அவங்க என்னம்மா நம்ம ஒரு விஷயம் நம்புது, அவர் இல்ல சார் எங்க வீட்டுல என் புள்ள வண்டி எடுத்துக்காக வேலைக்கு போறான், அந்த டியூ கட்டுறதுக்காக நான் ரோடு போயிருக்கேன். அதே ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆயாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வயதானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பழங்க, இந்த கொய்யாக்கா அந்த மாதிரிலாம். அவங்களை விசாரிக்கும் போது வியாபாரமே இல்லையா, எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் இல்லையா, அவர் இருந்தாரு எனக்கு கஞ்சி ஊத்தினாரு, ஏதோ என் வயிற்று போய் பக்கம் ஏதோ வித்து நான் எடுத்துன்னு போறேன், எங்கேவா போய் தங்குறேன் ஐயா அப்படின்றாங்க. அதே மாதிரி வழக்காட்டுல வேலை செய்யறவங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஐயா அவர் இருக்கிற வரையும் எங்க வீட்டுக்கார் சம்பாதிச்சு போட்டு இருந்தாரு, இப்ப அவர் இல்ல, அதனால ஏதோ நாங்க உழைக்கிறதுக்காக வந்துட்டோம். இந்த மாதிரி ரொம்ப பொருதோம நிலையில நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வாழ்ந்தவங்களும் சரி, அவங்க வீட்டுல எதுவா இருந்தாலும் அவர் போட்டோ பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிக்கும் இன்று முதலும் சரி. ஆகையால அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிறப்பான கேம்ப் அவர்களெல்லாம் வர வைத்து சுமார் 200 பேருக்கு புடவை, ஜாக்கெட்டு, பாவாடை மற்றும் அவர்களுக்கு அந்த பங்கன்ல உணவும் கொடுத்து அவர்களை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 பேருக்கு ரெடி பண்ணிட்டோம். இனி உங்கள் பகுதியிலும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்காவது நீங்க செஞ்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அவங்கள புறக்கணிக்க கூடாது. அவர்களும் நம் தாய் தான், மறுபிறவை அவர்கள் எல்லாம். இப்படிக்கு டாக்டர் ஸ்ரீ வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர். வணக்கம்.